நீங்கள் ஒரு பிசி கேமரா? உங்களுக்கு கேமிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது. கேமர்ஸ்க்காகவே பிரத்யேகமாக கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்டீம் OS. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்கி தமிழா. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கான் இதெல்லாம் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்டீம் OSனா என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நிறையா பேர்த்துக்கு இப்படி ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குதுன்னே தெரியாது. முதல்ல ஸ்டீம் OSனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமர்ஸ்க்காகவே முழுக்க கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். கேமர்ஸ்க்கான கேமிங் நீடை ஃபுல்ஃபில்லாக கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் ஸ்டீம் OS. இந்த ஸ்டீம் OS யாரால் கிரியேட் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Valve அப்படிங்கிற கம்பெனியால் கிரியேட் பண்ணப்படுது. 13 டிசம்பர் 2013 இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமை Valve கம்பெனி ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்டீம் OS வந்து பார்த்தீங்கன்னா லினக்ஸ் பேஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். டெபியன் அப்படிங்கிற லினக்ஸோட ஒரு வெர்ஷனை மாடிஃபை பண்ணி உருவாக்கப்பட்ட ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் ஸ்டீம் OS. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டீம் OS கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அதாவது ஃப்ரீயாக இன்டர்நெட்டில் அவைலபிளாக இருக்குது. நம்ம காசு கொடுத்து இந்த ஸ்டீம் OS வாங்க தேவையில்லை. ஏன் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அவ்வளோ பிரபலமாகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு லினக்ஸ் பேஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அப்படின்னா விண்டோஸில் ரன் ஆகிற கேம்ஸ் எல்லாம் இதில் ரன் பண்ண முடியாது. இந்த ஸ்டீம் OS ரிலீஸ் ஆன காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, லினக்ஸ் பேஸ்ட் கேம்ஸ் அவ்வளோக்கா ரிலீஸ் பண்ணல. எல்லாமே விண்டோஸ் அண்ட் மேக் புக்கு சப்போர்ட் பண்ணுற கேம்ஸ் தான் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனாலேயோ என்னவோ இந்த ஸ்டீம் OS அவ்வளோவா பிரபலமாகல. இந்த ஸ்டீம் OS-ஐ உங்கள் பிசிலையோ அல்லது லேப்டாப்லையோ இன்ஸ்டால் பண்ணணும்னா குறைஞ்சது உங்கள் சிஸ்டமில் 4 GB RAM இருக்கணும். அண்ட் அதோட 200 GB அல்லது அதுக்கும் அதிகமான ஹார்ட் டிஸ்க் ஸ்பேஸ் இருக்கணும். அதோட இல்லாமல் NVIDIA அல்லது AMD அல்லது Intel இந்த மூணில் ஏதாச்சும் ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கணும். அண்ட் நான் முன்னாடியே சொன்னது போல் இது ஒரு கேமிங்காகவே கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சொல்லப்போனால் கேமிங் தவிர இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வேறு எதுவுமே பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் பேசிக்கான ப்ரௌசிங், ஃபோட்டோ எடிட்டிங் இந்த மாதிரி ஆப்ரேஷன் கூட இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் பண்ண முடியாது. இந்த ஸ்டீம் OS-ஓட ஒன் ஆஃப் த கூலஸ்ட் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெறும் ஜாய்ஸ்டிக்கை வச்சு இந்த ஸ்டீம் OS-ல நேவிகேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இதோட யூசர் இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கீபோர்ட் மவுஸும் இதில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு கூலஸ்ட் ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டீம் OS-க்கான கேம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டீம் லைப்ரரி அப்படிங்கிற ப்ரீ இன்ஸ்டால்டு ஆப்லேயே எல்லாமே இருக்குது. நம்மளுக்கு எப்படி ஆண்ட்ராய்டில் ப்ளே ஸ்டோரோ அந்த மாதிரி ஸ்டீம் OS-க்கு ஸ்டீம் லைப்ரரி. இந்த ஸ்டீம் மிஷின்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சோனி பிளே ஸ்டேஷன் மாதிரி சின்னதாக பாக்ஸ் மாதிரி ப்ரீ இன்ஸ்டால்டு ஸ்டீம் OS-ஓட மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு கன்சோல். அண்ட் இந்த ஸ்டீம் மிஷின்ஸை நம்ம நார்மலாக பிளே ஸ்டேஷன், எக்ஸ்பாக்ஸ் கனெக்ட் பண்ணுற மாதிரி டிவியில் நார்மலாக கனெக்ட் பண்ணி நம்ம ஜாய்ஸ்டிக் வச்சு விளையாண்டுக்கலாம். டெல்லோட ஏலியன்வேர் போன்ற பல நிறுவனங்கள் இந்த ஸ்டீம் மிஷின்ஸை மார்க்கெட்டில் விற்றுக்கிட்டு இருக்காங்க. சுருக்கமாக ஸ்டீம் மிஷின்ஸ்னால் என்னென்னா, கன்சோல் வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிசி. இன்ஃபேக்ட் பிளே ஸ்டேஷன், எக்ஸ்பாக்ஸை விட இந்த ஸ்டீம் மிஷின்ஸில் கேம் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா ஃபீல் பண்ணலாம். ரிசல்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, வல்கன் API பவர் ஸ்டீம் OS வந்து விண்டோஸை விட நல்ல FPS தருதாமா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக விண்டோஸை விட நல்ல கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஸ்டீம் OS-ல கிடைக்குங்கிறதுல சந்தேகமே வேண்டாம். இன்னைக்கு டெக் பைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிளோட ஃபர்ஸ்ட் லோகோ வந்து ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த லோகோ எதை ரெஸ்மெல் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூட்டன் வந்து ஆப்பிள் எடுக்கிற மாதிரி ஒரு லோகோ தான் வச்சுருந்தாங்க. ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணப்பட்ட வீடியோ கேமரா ரெக்கார்டர் ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி தான் இருந்துச்சு. இது வந்து 1956 கிரியேட் பண்ணுறாங்க. அவ்வளோதான். ஸ்டீம் OS பற்றி எனக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இதை விட நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும்னா ஸ்டீம் OS-ஓட அஃபிஷியல் வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற டெக்னாலஜி சார்ந்த வீடியோஸ்க்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க.